வாழ்த்து தெரிவிக்கும் பேரறிஞர் அண்ணாக்கு நடிகர் விஜய் வாழ்த்து தெரிவிக்கும் போது இருமொழி கொள்கையை வந்து தமிழ் ஆங்கிலம் இருமொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திட்டவருகிற அந்த இதை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ விஜயும் இங்கே இருக்க இதர கட்சிகள் மாதிரி அதே பாதையில் தான் பயணம் மேற்கொள்ள போகிறார். இந்த மாதிரியான ஒரு சூழல். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்தே அவர் வந்து ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து கிளம்புவதற்கு 2 நாட்களுக்கு முன்னாடி 3 நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு திருமாவளவன் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரு டிராமாவை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மதுவிலக்கு என்பது வேண்டும் என்பது அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஆனால் அதை ஒரு அரசியல் டிராமாவாக கடந்த 3-4 நாட்களாக இந்த அவருடைய முதலீடுகளை கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும், அல்லது என்ன முதலீடுகள் இங்கு வந்திருப்பது என்பது பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும், அதை பற்றி ஒரு சர்ச்சை வரக்கூடாது என்பதற்காக இவர்கள் திட்டமிட்டு இந்த ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் இணைந்துதான் இந்த டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் 17 நாட்களாக அமெரிக்காவில் அவர் எத்தனை நிறுவனங்களை சந்தித்தார்? அவருடைய 17 நாட்கள் ஐட்னர் என்ன? 17 நாட்கள் பல நிறுவனங்கள் ஏற்கனவே இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுடைய அக்ரிமெண்ட்டை இங்கேயே போட்டிருக்க முடியும். தலைமைச் செயலகத்தில் அவங்க கூப்பிட்டா வந்து போட்டிருக்க முடியும். அதை பற்றி ஒரு விவாதங்கள் வரக்கூடாது என்பதற்காக திருமாவளவனை திட்டமிட்டு இந்த விஷயத்தை பேச சொல்லி அதிலிருந்து ஒரு டைவர்ட் பண்ணுவதற்கான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதான் முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். ஏற்கனவே நம்ம குஜராத்தில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பீகாரில் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது குறிப்பாக மாநில சப்ஜெக்ட். முதல்ல தமிழ்நாட்டில் கொண்டு வரட்டும். இவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் 2021 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்களா? ஆனால் பதிலாக டாஸ்மாக் கடைகளை எண்ணிக்கையை உயர்த்தினாங்க. அதில் கூட்டணியில் இருந்தது யாரு? கூட்டணி அப்போ அரசியல் தேர்தலில் களம் கண்டது யாரு? திருமாவளவன் கூட்டணியில் இருந்தார். 2வது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அந்த டிராமா செய்து கொண்டிருக்கிறார்கள். 2வது இன்றைக்கு அது படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை குறைப்பதை விட்டுவிட்டு டாஸ்மாக் கடைகள் எண்ணிக்கை அதிகப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு ஊருக்கு கிராமம் என்ன மனமகிழ் மன்றங்கள் திறந்து வச்சு தனியாருக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை ஊக்குவித்திருக்கிறார்கள். இதுதான் இவர்களுடைய சாதனையாக இருக்கிறது. ஏன்னா இப்போ திமுக மாநாட்டுக்கு போக போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க 2 பேர். ஏன் அந்த 2 பேர் வந்து ஜெகத் ரட்சகனையோ டிஆர் பாலுவோ அனுப்பி வைக்கலாமே? மூத்த தலைவர்கள் இல்லையா அவங்க 2 பேரையும் அனுப்பலாமே? அதனால ஒரு பெரிய டிராமாவை நடத்தி கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.